ஹalleluya 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 ஆவியானவரே ஸ்தோத்திரம் 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 இசையாவை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். இதனால கூட அப்படியே நாம் ஒரு 4 ஜெப குறிப்புக்காக நாம் கடைசியில் போகிறோம். கர்த்தருடைய ஜெபத்துக்கு தேவன் பதில் செய்வாராக. ஹalleluya. இதனால பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் மந்திரங்கள் சூரியங்கள் பல காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறோம். அதற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஹalleluya. மந்திரக்காரர்களுக்காக சூரியக்காரர்களுக்காக ஆமென். இப்பேற்பட்ட மனிதர்களாக கர்த்தரை சந்திக்கும்படியாக நிலத்தில் எங்கே உட்காந்துருப்பாங்க தெரியாது, யாராவது என்னென்ன வாங்கிச்சிருப்பாங்க தெரியாது. ஹalleluya. அதனால் அவருடைய ஆயுதங்கள் ஒன்றும் வாய்க்காமே போகும்படியாக எல்லாம் நிர்மலமாக்கப்படும்படியாக எல்லாம் இணைக்கப்பட்டு போகும்படியாக கர்த்தருடைய வல்லமை இறங்கும்படியாக இப்படிப்பட்ட மனிதர்களை கர்த்தரை சந்திக்கும்படியாக எல்லாம் ஜெபிக்கலாமா? ஹalleluya. எல்லாரும் வாங்கி திறந்து ஆவியானவரே நாங்கள் துதிக்கிறோம்ப்பா, இசையா நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறதாச்சா ஆண்டவரே. இந்த ராத்திரி வேளையில உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம்ப்பா. இந்த ராத்திரி வேளையில உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. இசையா நாங்கள் துதிக்கிறதாச்சா தகப்பனே, நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ நாங்கள் துதிக்கிறதாச்சா ஆண்டவரே. எங்க பார்த்தாலும் மந்திரங்களும் சூழ்நிலைகளப்பா பல காரியம் நடந்து கொண்டிருக்கிற ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே இப்படிப்பட்ட மனிதர்களை கர்த்தர் சந்திக்கும்படி ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே சந்திப்பீராக, இயேசுவின் நாமத்திலே சந்திக்கும்படி ஆசீர்வதிக்கிறோம். எல்லாரும் வாய் திறந்து ஹalleluya. இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலே சந்திப்பீராக. இப்போது தொடுங்க ராஜா, இயேசுவின் நாமத்திலே தொடுங்க, இயேசுவின் நாமத்திலே தொடுங்க. அவருடைய ஆயுதங்கள் ஒன்று வாய்க்காமே போவதாக, அவருடைய ஆயுதங்கள் ஒன்று வாய்க்காமே போவதாக. ஆண்டவரே, யாரெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்களோ இயேசுவின் நாமத்தினாலே அவருடைய மந்திர வாய்க்காமே போகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே எல்லாம் நிர்மலமாகட்டும். இயேசுவின் நாமத்தில் நிர்மலமாகுவதாக, இயேசுவின் நாமத்தில் நிர்மலமாக்கப்படட்டும்ப்பா. இயேசுவின் நாமத்தில் நிர்மலமாக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே எல்லாம் நிர்மலமாகட்டும். இயேசுவின் நாமத்தில் நிர்மலமாகட்டும். அவருடைய ஆயுதங்கள் ஒன்று வாய்க்காமே போவதாக, அவருடைய ஆயுதங்கள் ஒன்று வாய்க்காமே போவதாக. இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தில் வாய்க்காமே போகட்டும். ஓ கர்த்தர் வல்லமை இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தினால் இயேசுவின் நாமத்தில் வல்லமை இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தினால் விளக்கில் இறங்குவதாக. எல்லாம் சுட்டரிக்கப்படட்டும் ஆண்டவரே. எல்லா மந்திரத்திலும் இயேசுவின் சுட்டரிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் அக்கினி இறங்கட்டும் ராஜா. இயேசுவின் நாமத்தில் அக்கினி இறங்கட்டும் ஆண்டவரே. ஓ நீ பாலரவா ஷக்கலதிலலவலவா இயேசுவின் வல்லமை இறங்கும்படி ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேவன் தாமே ஜெபத்தை கேட்டு அப்படியே செய்வதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த வதனத்தினால் சுயத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். எத்தனை பேர் கை கால் இழந்திருக்கலாம், வேலை இழந்திருக்கலாம், பல காரியங்களை நிறைய இழந்திருக்கலாம், சூழல் இழந்திருக்கலாம். கர்த்தர் தாமே கர்த்தர் சந்திக்கும்படியாக கர்த்தருக்கு விடுதலையாக்கும்படியாக எனக்குமான விடுதலையாக்கினால் மெய்யாக விடுதலையாக என்று சொல்கிறது. ஆண்டவர் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினால் விடுதலை உண்டாக்கும்படியாக எல்லாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே அப்பா வதனத்தினாலும் சூழ்நிலையினாலும் ஆண்டவரை கட்டப்பட்ட ஒவ்வொருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால விடுதலையாக்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்தில் விடுதலையாக்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்தில் விடுதலையாக்கப்படட்டும் அப்பா. ஓ ஹalleluya. உங்களுடைய வல்லமை இறங்குவதாக, உங்களுடைய கரம் இறங்குவதாக. ஓ இயேசுவின் நாமத்தினால வைத்த வல்லமை இன்றைக்கு குறைந்து போகலப்பா. ஓ இயேசு வல்லமை இப்போது இறங்கட்டும். ஒவ்வொரு சரீரத்தில் இறங்குவதாக, ஒவ்வொரு சரீரத்தில் இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தில் இறங்குவதாக, இயேசுவின் நாமத்தில் இறங்குவதாக, இயேசுவின் நாமத்தில் இறங்குவதாக. பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு இயேசுவின் நாமத்தில் விடுதலையாக்குவீராக. ஓ விடுதலையாக்குங்கப்பா அப்பா, விடுதலையாக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இயேசுவின் நாமத்தில் விடுதலையாக்குவீராகப்பா. இயேசுவின் நாமத்தில் விடுதலையாக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நற்புகளை செய்கிறாங்க, நற்புகளை செய்கிறாங்கப்பா. ஓ வல்லமை இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேவன் தாமே பிரேஸ் செய்வதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அடுத்ததாக தேவன் தாமே அநேக மருத்துவமனையில வியாதியிலும்
கண்ணிலே மனதிலே போராடுவதற்கான ஜெபிக்கிறோம். தேவன் இன்னைக்கும் அற்புதங்கள் செய்கிறவராக இருக்கிறார். பார்த்தீங்கன்னா டாக்டரால் பார்க்க முடியாத வியாதிகள் பல விதமாக நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, மறித்து கொண்டு இருக்கிறாங்க. வேதம் சொல்லுவது ஆமென், அவர் உயிர்ப்பிக்க வந்த தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஜீவனை கொடுக்க வந்த தேவன் அவர், வேறு எடுக்கிற தேவன் ஜீவன் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். திருடவும் கொல்ல அடிக்கவர் வேறு எடுக்கவரான் நான் ஜீவன் உண்டாக்குவது பரிபூர்ணமான வந்தீங்க நாளை சொன்னார். அதனால தேவன் தாமே வியாதியோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் மரணப்படுகிற ஒவ்வொருவரும் இயேசுவின் நாமத்தை வில்லாக்கும்படியா ஜீவன் உண்டாக்கும்படியாக அற்புதங்கள் கத்து செஞ்சு வைக்கலாமா? ஆண்டவரே ராத்திரிகளை கத்தாவே எல்லா மருத்துவமனைகளுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே கத்தா டாக்டரால் கைவிடப்பட்ட வீடுகளில் இருக்கலாமாப்பா. ஆண்டவரே பலவிதமான வியாதிகளை பாதிக்கப்பட்டு இருக்கலாம். இயேசுவின் நாமத்தினாலே உங்களுடைய கரை சுகமாக்குவதாக, உங்களுடைய வல்லமை இறங்கி சுகமாக்குவதாக, வார்த்தை அனுப்பி சுகமாக்குவீராக. வார்த்தை அனுப்புங்கப்பா, உடைய வார்த்தையில் சுகமுண்டு ராஜா. வார்த்தையிலே சுகமுண்டப்பா. இயேசு வல்லமை இறங்குவதாக, இயேசு வல்லமை இறங்குவதாக. ஓ ஹalleluya. எல்லா பாதிப்பும் எல்லா சரீரம் வல்லமை இறங்கட்டும்ப்பா. மரணத்தில் போராடி கொண்டிருக்கிற நேரத்தை நிமிஷத்தை குறித்திருக்கலாம். இயேசுவின் நாமத்தில் ஜீவன் உண்டாவதாக, ஜீவன் உண்டாவதாக. உயிர்ப்பிக்க வேண்டும் இயேசுவின் நாமத்தில். எல்லா நாடி நரம்புகளிலே ரத்த பாய்மணியாக செபிக்கிறோம். நாடி நரம்பு ரத்த பாய்மணியாக இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ரிபாலா ரபா ஷேக்கந்தரலரோ, ஓ ரிபாலா கிடவ ஷேக்கந்தரலரோ ஷமலரோ. இயேசு வல்லமை இறங்கும்படியாக செபிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்ப்பா. உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஓ ரிபா பாபா பா ரிதலல ரக்கரபலரபா, ஓ ரிபாலா ஷேக்கந்தரலரோ. ஹalleluya ஹalleluya. தேவன் தாமே ஜெபத்தை கேட்டு செய்கிறதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கடைசியாக தேசத்திலே சமாதானத்தை கட்டளையிடும்படியாக, ஒவ்வொரு குடும்பத்தை சமாதானத்தை கட்டளையிடும்படியாக, தேவன் விடுதலை செய்யும்படியாக, தேசத்தை ஆஸ்வதிக்கும்படியாக, ஒவ்வொரு குடும்பங்களை கர்த்தர் ஆஸ்வதிக்கும்படியாக தேவன் தாமே கிறிஸ்து எல்லாம் செஞ்சு வைக்கலாம். ஹalleluya. ஆண்டவரே என்னுடைய தேசத்துக்காக வருகிறோம்ப்பா. தேசத்தை கர்த்தர் ஆஸ்வதிங்க, ஆளுகை செய்திகளை ஆஸ்வதிங்க. ஆண்டவரே அவரை பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறப்பா. ஒவ்வொரு கத்தாவே ஆண்டவரே குடும்பங்களை ஆஸ்வதிங்கப்பா. ஆண்டவரே கத்தா தேவ சமாதானம் உண்டாகட்டும். ஆண்டவரே தேசத்துல தேவ சமாதானம் உண்டாகும்படியாக ஜெபிக்கிறப்பா. தேசத்துல சமாதானம் இல்லையப்பா. ஆண்டவரே தேசத்துல சமாதானத்தை தாங்கப்பா. ஒவ்வொருக்குள்ள சமாதானம் உண்டாக்குங்கப்பா. அநேக மக்கள் மத்தியிலே, அநேக ராட்சியங்கள் மத்தியிலே ஆண்டவரே சமாதானம் இல்லாமல் இயேசுவின் நாமத்தினாலே சமாதானம் உண்டாக்கும்படியாக ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே எல்லா ராட்சியங்களும் சமாதானம் உண்டாகட்டும்ப்பா. எல்லா குடும்பங்களும் உண்டாகட்டும்ப்பா. சமாதானம் உண்டாகட்டும்ப்பா. சமாதானமாய் வாழட்டும்ப்பா. ஒவ்வொரு குடும்பங்களை சமாதானமாய் வாழட்டும்ச்சா. ஆண்டவரே தேசத்தை சமாதானமாய் மாற்றும் ஆசீர்வதிக்கிறாங்கப்பா. ஓ ஹalleluya ஹalleluya. இசையானவர்களை துதிக்கிறப்பட்டவரே அப்பா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவன் தாமின் வெச்சதை எல்லாவற்றையும் கேட்டு தேவனை செய்வதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் எழுந்திருச்சு நம்ம முடிக்க போகிறோம். எல்லாரும் எழுந்திருந்து நாம் ஜெபித்து முடிக்கலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அவருடைய வாழ்க்கையில அநேக பிரச்சனைக்கு வாழ்க்கையில் இருக்கலாம். நான் ஓடி வந்திருக்கலாம். இந்த மாச நாளில கர்த்தர் எனக்கு உள்ள செய்ய மாட்டாரான்னு சொல்லி ஓடி வந்திருக்கலாம். ஒருவேளை பல போராட்டங்கள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், சமாதானம் இல்லாத இருக்கலாம். அதனால எல்லாரும் இந்த விதத்தில் கை வச்சாதவரே எனக்கு ஒரு அற்புதங்களை செய்யுங்கப்பா. உங்களை தேடி நாங்கள் வந்திருக்கிற ஆண்டவரே, உங்க எந்த வேறு தேவன் எங்களுக்கு இல்லை ராஜா. உங்க எந்த வேறு விருப்பம் எங்களுக்கு இல்லப்பா. நீ மாத்திரம் எங்களுக்கு செய்யக்கூடியவனப்பா. வேறு யாராலும் அல்லப்பா. எந்த மனுஷனால முடியாதப்பா. எந்த மனுஷனத்தில் நாங்கள் சொல்ல முடியாதப்பா. எங்களுக்கு நீ தகப்பனாக இருக்கிறீர், எங்கள் நண்பராக இருக்கிறீர்.
ஆண்டவரே, உம்மிடத்தில் மாத்திரம் நாங்கள் வைக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் ஆமென். பிரச்சனைகள், கடன் பிரச்சனை இருக்கலாம், பல போராட்டங்கள் இருக்கலாம், குடும்பத்தில் சமாதானம் இல்லாத இருக்கலாம். அவர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. கேளுங்க சப்பா, எனக்கு தான் பேசப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம்ப்பா, ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாருக்கும் ஆண்டு சமூகத்தில் கையை வச்சு அப்படி சமூகத்தில் கேட்கிற ஆண்டவரே, எனக்கு நீங்கள் செய்யுங்கப்பா. அவங்க பார்த்து ஆண்டவரை நீங்கள் சொல்லலாம். ஆமென். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குது ஆண்டவரை, இப்படிப்பட்ட மாற்றங்கள் ஆவேசப்பா அவர்களை கேளுங்க. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரையா, உமக்கு ஸ்தோத்திரையா. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஆமென். ஹல்லேலூயா. இவரை அதிகமாக நேசிக்கிறதான அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலிருந்து இரவேளைக்காக ஸ்தோத்திரம். என்னுடைய விண்ணப்பங்களை கேட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் உங்களிடத்தில் வைத்திருந்த விண்ணப்பங்களுக்காக ஜெபிக்கிறப்பா. யார் என்ன என்பதை அறிந்திருக்கிற ஆண்டவரே, நாங்கள் ஒன்று மாத்திரம் அறிந்திருக்கிறோம். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று மாத்திரம் நாங்கள் விசுவாசித்திருக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இந்த அற்புதங்களை செய்வீராக. என்னென்ன பலவீனத்தோடு வந்தால் இயேசுவை நாம் விடுதலையாக்குங்கப்பா. என்ன தேவைகளோடு கூட வந்தால் அவரை தந்து ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறப்பா. அது எல்லா மனபாரங்கள், கலக்கங்கள் இயேசுவை நாமத்தில் நீங்கட்டப்பா. ஆண்டவரே, ஒரு குடும்பத்தில் சமாதானம் உண்டாக வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம்ப்பா. குடும்பங்கள் சமாதானம் இல்லாத இருக்கிறதை பார்க்க முடியுதப்பா. எத்தனை போராட்டங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களப்பா. ஆண்டவரே, எல்லாம் இயேசுவை நாமத்தினாலே பார்க்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தெய்வ சமாதானம் நாளை கலந்து கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் உங்களோடு ஆஸ்வதிக்கிற இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. இவர்களுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களுக்காக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தூய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் சமாதானமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நாம் அனைவரோடு கூட தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless. கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக.